திரு டி என் ரகு, இங்க இந்த 2 கட்ட தேர்தலை தாண்டி 3வது கட்ட தேர்தலுக்கான பரப்புரையில முன்வைக்கப்பட்ட இந்த வாத பிரதிவாதங்கள், நிறைய பரப்புரை களத்தில் பேசப்பட்ட விஷயங்கள்ங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான, உணர்வுபூர்வமான, மக்கள் உணர்வுகளை எல்லாம் தூண்டக்கூடிய வகையிலான பேச்சுக்களாக இருந்தது. இது உண்மையிலேயே வாக்குகளாக மாறுமா, இல்லை இந்த 2 விஷயத்துல மேற்கொண்ட 2 பேருக்கு யாருக்கு பலன் கிடைக்கும்னு பார்க்கலாம்? நீங்களே சொல்லிட்டீங்க. ஆக்சுவலா வந்து இதுல முந்தி செல்பவர் யாருன்னு கேட்கக்கூடாது, முறையா பேசினது யாருன்னு கேட்கணும். ஒரு பிரதம மந்திரி எப்படிலாம் பேசக்கூடாதோ, எல்லாருக்குமான பிரதமருங்க அவரு. அவர் இஸ்லாமியர்களுக்கும் பிரதமர் தான். ஆனா அவர் அப்படி பேசியிருக்கிறாரா? ஒவ்வொரு கூட்டத்திலையும் வெறுப்பை தூண்டுற மாதிரி தான் பேசியிருக்கிறார். அப்புறம் வந்து நீங்களே சுட்டி காமிச்சிங்க, ஆந்திர பிரதேஷ்ல நாயுடு 4% ரிசர்வேஷன் நாங்கள் முஸ்லீம்ஸ் கொடுப்போன்றாரு. அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில பவன் கல்யாண் போட்டோ, சந்திரபாபு நாயுடு போட்டோ, திரு மோடி போட்டோ இல்ல. போட்டோ வீடியோனா ரொம்ப பிடிக்கிற மோடி அவங்களோட தேர்தல் அறிக்கையில போட்டோ வேணும்ட்டாரு. அப்புறம் என்ன கூட்டணின்னு கேட்கிறேன். அங்க நீங்க வந்து இஸ்லாமியர்களோட இடஒதுக்கீடு எதிருங்க, காங்கிரஸ் இருக்கிறீங்கல்ல, அதே மாதிரி நீங்க நாயுடு கிட்ட சொல்ல வேண்டியதானே, கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. கர்நாடகாவில் யாருங்க ரிசர்வேஷன் கொண்டு வந்தது இஸ்லாமியர்களுக்கு? தேவகவுடா. அவருடைய ஜனதாதள் செக்யூலர் உங்களோட கூட்டணியில் இருக்குது. அதை ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? அந்த கட்சியோட கூட்டணி வச்சீங்க. யாராக இருந்தாலும் நடவடிக்கை சொல்றாரு அமித்ஷா, சொல்றாரு யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுங்க. கேளுங்க, நீங்க கர்நாடகா பிஜேபி ஒரு எக்ஸ்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, அருவருக்கத்தக்க போஸ்ட். ஒரு இதுல வந்து பொந்துல வந்து 3 முட்டை இருக்குது, எஸ்சி எஸ்டி ஓபிசி. அப்புறம் வந்து ஒரு தனியா வந்து முஸ்லீம்க்கு ஒரு முட்டை வைக்கிறாங்க, அதுல இருந்து ஒரு குஞ்சு வருது. அதுக்கு மட்டும் சித்தராமையாவும் ராகுல் காந்தியும் தீனி வைக்கிறாங்க, கோட்டாங்கிற தீனி வைக்கிறாங்க. அநியாயமான போஸ்ட்ங்க அது. இது வரைக்கும் ரிமூவ் பண்ணல. பதில் சொல்ல முடிச்சிட்டு அவரோட அதுக்கு வந்து பதில் அதை ரிமூவ் பண்ணல. உலகமே சொல்லிட்டு இருக்கு இது வந்து கீழ்த்தரமான ஒரு போஸ்ட், ரிமூவ் பண்ணுங்க. அதாவது அமித்ஷா சொல்லாததை சொல்லி ஒரு வீடியோ போட்டு அரெஸ்ட் ஆனாங்கல்ல, இவங்க பேசுற பேச்சு பலது வந்து நீங்க கேன் பி ஹால்ட் அப்ங்க சட்டத்துக்கு எதிராக. ஏன்னா வந்து இப்போ எலெக்ஷன் கமிஷன் நீங்க வந்து வெறுப்பை தூண்டு விதமா பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. நீங்களே சொல்லிட்டீங்களே, வெறுப்பை தூண்டாம எந்த இடத்துல பேசியிருக்காங்க அவங்க? ஒரு இடம் காமிக்கிறீங்க. அவங்க சாதனையெல்லாம் பத்தி பேசவே இல்லை. நாட்டை பிரிச்சு மக்களுக்குள்ள ஸ்ரீதரன் சொல்றாரு, காங்கிரஸ் ஒரு மொழியை பேசி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறதுனா அதே மொழியில பேசி பதிலடி கொடுக்கிறாரு. என்ன ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ எங்க வெறுப்பை தூண்டுற மாதிரி பேசிருக்காங்க சொல்லுங்க? மக்களை பிரிக்கிற மாதிரி எங்க பேசிருக்காங்க? மதத்தை பயன்படுத்தி எங்க பேசிருக்காங்க நீங்க சொல்லுங்க? ஒரு இஸ்லாமியர்களுக்கு இந்த நாட்டில் குடியுரிமை இருக்கா இல்லையாங்க? அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. நீங்க வந்து ஜனநாயகம்ங்கிறது ரெப்ரசன்டேஷன். இப்போ பட்டியலினத்திற்கு ஏன் வந்து நம்ம வந்து இது இடஒதுக்கீடு கொடுக்கிறோம்? ரெப்ரசன்டேஷன், முதற்கட்ட பார்வை ரெப்ரசன்டேஷன். அது அந்த ரெப்ரசன்டேஷனே இல்லாம நீங்க வந்து லோக்சபா ராஜ்யசபா எதுலையுமே இஸ்லாமியர்கள் கிடையாது. கேட்டா அப்பீஸ்மெண்ட்ன்றீங்க. அவங்களோட குறைகளை, அவங்களோட டிமாண்ட்ஸை யார் பேசுவா? அந்த சமுதாயத்தில் உள்ள பிரதமர் சொல்றது என்னன்னா, காங்கிரஸ் தான் தொடர்ச்சியாக அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸ் செய்து ரெப்ரசன்டேஷன். அது காங்கிரஸ் ரெப்ரசன்டேஷன். அது நீங்க எல்லாருக்கும் கொடுக்கணும், நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும். இப்ப எதுக்கு வந்து சாதிவாரி இடஒதுக்கீடு இது கணக்கெடுப்பு மக்கள் கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்றாங்க? எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், அதுதான் ஜனநாயகம். அப்புறம் அந்த குடும்ப ஆட்சின்னு சொல்றாங்க. கர்நாடகால தேவகவுடா ராஜ்யசபா எம்பி, பையன் குமாரசாமி வந்து இதுல நிக்கிறாரு லோக்சபாக்கு. பேரன் வந்து இன்னொரு அந்த ரொம்ப ஃபேமஸான பேரன் அசன் தொகுதியினுடைய அவர் வந்து அங்க நிக்கிறாரு. போதாக்குறைக்கு தேவகவுடா மருமகனுக்கு பெங்களூர் ரூரல்ல டிகே சுரேஷுக்கு எதிராக பிஜேபி சீட்டு கொடுத்துருக்குது. அப்புறம் அதே கர்நாடகால எடியூரப்பாவோட பையன் ஸ்டேட் பிஜேபி பிரசிடென்ட், இன்னொரு பையன் ஷிமோகால கேண்டிடேட். இதெல்லாம் குடும்ப அரசியல் கிடையாதா? மத்தவங்க பண்ணாதான் குடும்ப அரசியல், இவங்க பண்ணா கிடையாது. அது தேர்தல் யூகம்னு பாக்க இல்ல என்னங்க, ஒரு மாநிலத்துல நீங்க பதில் சொல்லணும். நீங்க ஒரு நோட் பண்ணிக்கோங்க, முதற்கட்ட கருத்து தான். ஒரு மாநிலத்துல எல்லா பதவிகளுமே முன்னாள் முதலமைச்சர், இப்ப ஸ்டேட் சீஃப், எம்பி சீட்டு அவங்க கட்சியை சேர்ந்த ஈஸ்வரப்பா கேக்குறாரு. இது வந்து வாரிசு அரசியல் அவருக்கே கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேக்குறாரு. மகாராஷ்டிரால அஜித் பவார் வந்து டெபுட்டி சீஃப் மினிஸ்டர், அவருடைய மனைவி பாராமத்தியில் நிக்கிறாங்க. இவரு சீஃப் மினிஸ்டரோட ஏக்நாத் ஷிண்டேவோட பையன் எம்பி தொகுதியில் நிக்கிறாரு. இதெல்லாம் வாரிசு அரசியல் கிடையாது. அப்புறம் நீங்க வந்து பெண்களை பத்தி பிஜேபி பேசவே கூடாதுங்க. நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க, பிரிஜ்பூஷன் சரண் சிங் மேல இன்னும் அவர் வந்து இன்னும் கன்விக்ட் ஆகல, அதனால அவர் பையனுக்கு கொடுத்தோம்னு கேக்குறாங்க. இதுதான் துளியாத அறம் இருக்கா? கொஞ்சமாவது அறம் இருக்கா? அதாவது
எல்லா பத்திரிகைகளும் சொல்லிட்டாங்க இது மாதிரி வந்து இந்த சார்ஜ் ஷீட்ல இப்படி இருக்குது, இவ்வளவு சீரியஸான அலிகேஷன்ஸ் இருக்குன்னு. கொஞ்சமாவது அறம் இருந்ததுன்னா அவர் ஒதுக்கி வைக்க வேண்டாமா? நான் வந்து ஒரு இல்ல எல்லாருக்குமான நேரம் தான். நீங்க தான் உங்களுக்கு தான் முதல் சுற்றுல அதிக நேரம் கொடுத்தேன். நீங்க பேசும்போது இடைமறிக்கவே இல்லை. நீங்க சொல்லுங்க. நிறைய சொல்றாங்க. நீங்க பதில் சொல்லுங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. பிரிஜ்பூஷன் சரண் சிங்கோட பையனுக்கு ஏன் சீட்டு கொடுத்தீங்க சொல்லுங்க. இது நியாயமா? இது சரி, இதுதான் நீங்க பெண்கள் பக்க நிக்கிற ஒரு அழகா? இது பேட்டி பச்சாவோ இதானா? ஒலிம்பிக்ஸ்ல யாருமே மெடல் வாங்காத போது மெடல் வாங்கி கொடுத்தாங்க சாக்ஷி மாலிக். அவங்க கதறிட்டு இருக்காங்க இது பிரிஜ்பூஷனுக்கே கொடுத்தா மாதிரின்னு. அவரு பாப்புலரா இருக்கிறதுனால நீங்க திரும்ப திரும்ப அவருடைய ஏரியாவில் நீங்க வந்து அவருக்கு சீட்டு கொடுப்பீங்க. நாங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் நீங்க சொல்லுவீங்க பெண்களுடைய நலன் எங்களுக்கு முக்கிய இது இருக்குன்னு சொல்லிட்டு. பிரஜ்வல் ரேவண்ணா மேல குற்றச்சாட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பிஜேபி சேர்ந்தவர் லெட்டர் எழுதியிருக்காரு, அமித்ஷாக்கு எழுதியிருக்காரு, ஸ்டேட் பிஜேபி சீஃப்க்கு எழுதியிருக்காரு. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்க? உங்களுக்கு அரசியல் அதாவது தேர்தலில் ஜெயிக்கணும், அதுதான் உங்களுடைய முக்கிய நோக்கம். இப்போ நடவடிக்கை எடுக்கறாங்க இல்ல, புகார் வெளியில புகார் ஆகி இருக்கு, நடவடிக்கை எடுக்கறாங்க. லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அவர் நாடு திரும்பினா எந்த விமான நிலையத்திலும் கைது செய்யப்படலாம் சூழல் எப்படி உருவாயிருக்கு? லோக்கல் பிஜேபி ரெப்ரசன்டேட்டிவ் யாருக்கு லெட்டர் எழுதினாரு? அவர் என்ன சித்தராமையாக்கு எழுதினாரு? எழுதினது பிஜேபி ஸ்டேட் பிஜேபி சீஃப்க்கு அமித்ஷாக்கு. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நீங்க தான் வந்து அந்த உலகம் ஃபுல்லா என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டே இருப்பீங்கல்ல, நீங்க ஏன் வந்து அவர் விட்டீங்க? இவரோட கூட்டணி வைக்காதீங்க, இவர் மேல குற்றச்சாட்டு இருக்குன்னு உங்க கட்சிக்காரரே சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்டவருக்கு நீங்க சீட்டு கொடுத்துட்டு அவருக்கு வேட்பாளர் தென் மாநிலங்கள்ல பாரதிய ஜனதாவை பலப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஆந்திராவிலும் கர்நாடகாவிலும் அந்த மாதிரி இத்தனை பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிச்ச ஒரு பெர்வர்ட்டுக்கு சீட்டும் கொடுப்பீங்க, போய் நீங்க கேம்பெயினும் பண்ணுவீங்க, செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பேட்டி பச்சாவோன்னு எங்களுக்கு நீங்க பாடம் எடுப்பீங்க. யாரா இருந்தாலும் அரசியல் ஜெயிக்கணும் முக்கியம். ஆனா எப்படி வேணா ஜெயிக்கணும்னு நினைக்கலாமா? அதாவது இது எலெக்ஷன் வின்னிங் மெஷினா இருக்கிறது முக்கியம் கிடையாது. கொஞ்சமாவது ஒரு மாரல்ஸ் இருக்கணும். சரி, ஓகே, நான் கேட்டுக்கிறேன். அது எங்க இருக்குது? திரு ஸ்ரீதரன், குறைந்தபட்ச அறம் அப்படிங்கிற அடிப்படையில இதெல்லாம் பாஜக அணுகல அப்படிங்கிறாரு ரகு. இல்ல போற போக்குல நடுவுல பதில் சொல்லணும்னு சொன்னா இல்ல குறுக்கல வேணாம். இல்ல முதல் சுற்று எல்லாரும் அவங்க வாதத்தை முடிச்சதுக்கு அப்புறம் பேசணும்ன்றதுக்காக தான் உங்களுக்கு போனாரு. ப்ளீஸ் உங்க நேரம். முதல்ல இடஒதுக்கீடு பத்தி நம்ம அந்திரிதாஸ்ஜி சொன்னாரு, ஆர்எஸ்எஸ் தலைவர் வந்து இடஒதுக்கீடு எதிராக பேசிட்டாரு எங்கேயோன்னு சொன்னாரு. ஆர்எஸ்எஸ் தலைவர் கடந்த மோகன்ஜி பாகவத் அவர்கள் கடந்த 20 வருஷமாக இடஒதுக்கீடு கண்டிப்பாக இருக்கணும், அவர்களும் சமுதாயத்தில் சமநிலைக்கு வர வரைக்கும் அந்த இடஒதுக்கீடு இருக்கணும்ன்றது இதுதான் ஆர்எஸ்எஸ் கொள்கைன்னு அவர் பல தடவை சொல்லியிருக்காரு. சகோதரர் எப்படி பார்க்காம விட்டார் தெரியல. 2020 ஒரே நிமிஷம், 2020 இந்த 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இடஒதுக்கீடு எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு வந்தப்ப பாரத பிரதமர் சொன்னாரு, நாங்கள் என்றைக்கு அவர்கள் சம இடத்துக்கு வராங்களோ அது வரையில இந்த இடஒதுக்கீடு தொடரும், அடுத்த 10 வருஷத்துக்கு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன்னு சொல்றாரு. தலித் பட்டியலின மக்களினுடைய அந்த பிசிஆர் பிரிவில் ஒரு பிரச்சனைன்னு வந்த பொழுது ஒரு கோர்ட்ல, ஒரு சுப்ரீம் கோர்ட்ல போய் ஆர்டர் வந்து அதுல ஒரு டைல்யூட்னஸ் வந்தப்ப அதை வந்து மறுபடியும் எனாக்ஷன் கொடுத்து அந்த பிசிஆர் ஆக்டுக்கு அதிக வலுவூட்டினது. அதுக்காக ஒரு சில மாநிலங்களில் எதிர்ப்பு இருந்தாலும் கூட அதையும் சரி பண்ணது. ஏனென்றால் அவர்களுக்கான உரிமையை அதிகமாக ஆக்கணும்னு சொல்லி முயற்சி எடுத்தது எல்லாமே பாரத பிரதமர் மோடி தான். ஆகினால இது எல்லாம் பட்டியலின மக்கள் பார்த்திருக்கிறதுனால தான் இன்னைக்கு பட்டியலின மக்கள் அதிகமா இருக்க எல்லா தொகுதியிலும் நாங்க வெற்றி பெற்று வந்திருக்கோம். இல்ல பிரதானமா பேசப்பட்ட முக்கிய விவகாரங்கள்ல கர்நாடக மாநிலத்தில் பிரஜ்வால் ரேவண்ணா மீது இப்படியான ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னு தெரிஞ்சும் கூட நீங்க கூட்டணி முடிவு எடுத்ததோ அல்லது சகோதரனை கேட்கிறேன், அந்த பிரஜ்வால் ரேவண்ணாவுடைய கேஸ் ஒரு வருஷம் முன்னாடியே கூட அவங்களுக்கே கூட தெரிஞ்சிருக்கு, காங்கிரஸுக்கு தெரியும்ல. இந்த கேஸ் போட்டது எனக்கு தெரியுமா? இந்த கேஸ் போட்டது எனக்கு தெரியுமா? தேர்தலுக்கு 24ஆம் தேதி தேர்தல்னா 22ஆம் தேதி நைட் கேஸ் போடுறாங்க. அன்னைக்கு அவர் போன பிறகுதான் அவர் சட்டம் ஒழுங்கு மாநிலத்தில் இருக்குதா மத்தியில் இருக்கா? இதுல மாநில அரசாங்கம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்